நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கானது தான். வணக்கம். நான் ஆனந்த். ஜிவி பிரகாஷ், பிந்து மாதவி, ஸ்ரீகாந்த் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் மாறன் டைரக்ஷன்ல சாம் சிஎஸ் மியூசிக்ல ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பிளாக் மெயில். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மெடிக்கல்ல ஒரு பார்மசில வந்து சாதாரண ஒரு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பார்மசிக்காரங்க வந்து ஒரு இல்லீகலா கொக்கைன் கடத்துறது மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. அதுக்குள்ள தெரியாத்தனமா இவர் வந்து ஒரு மாட்டிக்கிறாரு. மாட்டுனனால இவரையும், இவர் லவ் பண்ற பொண்ணையுமே, "நீ எங்களுக்கு தேவையான பணத்த நீ குடுக்கலன்னா, உன்னோட லவ்வர வந்து நாங்க கொன்றுவோம். நாடு கடத்திருவோம்." அப்படிங்கிற மாரி மிரட்டுறாங்க. இவருக்கு சப்போர்ட்ன்னு சொன்னா யாருமே இல்ல. சரி தனக்கு தனக்கு ஒரு பண தேவை இருக்கு. அந்த பணத்த குடுத்தா தன்னையும், தான் லவ் பண்ற பொண்ணையும் உட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோயம்புத்தூர்லயே ரொம்ப ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறாரு ஸ்ரீகாந்த். இவரும் அவங்களோட ஃபேமிலியா அவங்க டூர் போறப்ப, அவரோட பொண்ண வந்து இவர் கடத்த பிளான் பண்றாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு டாப் 10 பணக்காரங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் 5 பணக்காரங்கள்ல அவரு ஒரு ஆள். அந்த மாரி இருக்கிறவர வந்து, அவர் பொண்ண வந்து கடத்த ட்ரை பண்றாரு. கடத்தி ஒரு பணம் இது கேட்கலாம். குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம பணம் கேட்டோம்னா, அவன் குடுத்துருவான். குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட பிரச்சனை சால்வ் ஆயிருங்கிற மாரி பிளான் பண்றாரு. அந்த குழந்தைய அவரு கடத்துனாரா? கடத்தலையா? அவரு நெனச்ச மாரி பணம் அவருக்கு கிடைச்சா? கிடைக்கலையா? அவரும், அவங்களோட லவ்வரும் அந்த பிரச்சனையில இருந்து வெளிய வந்தாங்களா? வரலையா? அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த பிளாக் மெயில். படத்தோட ஓப்பனிங்ல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜா எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற ஃபீலே கொடுக்கல. அதான் உண்மை. படம் ஓப்பனிங்கே கதைக்குள்ள போயிருது. படத்தோட ஓப்பனிங்கே ரொம்ப பயங்கரமான ஓப்பனிங்கா இருக்கும். ஓப்பனிங்கே சஸ்பென்ஸ்க்குள்ள போயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோவா போய்க்கிட்டே இருக்கும். இந்த குழந்தை யார் கைக்கு போகுதுங்கிறதே ஒரு பயங்கரமான இதா இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். படத்துல நிறைய சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்பதான் ஒரு முடிச்சு அவுப்பாங்க. அடுத்த முடிச்சு அங்க போடுவாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்து ஒண்ணு க்ளோஸ் ஆகும். இப்படிங்கிற மாரி ஒரு இதுலயே போய்க்கிட்டு இருந்துச்சு. டைரக்டர் மாறன் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்கேஜான ரைட்டிங்கையும், ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளேய குடுத்திருக்காரு. அதுல வந்து எந்தவித டவுட்டுமே இல்ல. நீங்க இந்த படத்த ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஷூரா உங்களுக்கு இந்த படத்த ஸ்டாப் பண்ணணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா அந்த அளவு இன்ட்ரஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்குங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்டாப் பண்ணணுங்கிற அந்த மென்டாலிட்டியே வராது. அது குடுக்கவே மாட்டாரு எந்த இடத்துலயுமே. படத்துல தேவையில்லாத காட்சி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு கிளைமாக்ஸ் கிட்ட ஒரு ஐட்டம் சாங் வருது. அதுலயுமே அந்த பாட்டுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அந்த அந்த பாட்டு சும்மா ஒரு ஏதோ ஒரு ஐட்டம் சாங் மாரி, படத்தோட மூட ஸ்பாயில் பண்ற மாரி தான் நான் நெனச்சேன். அப்படி இல்லாம அதுக்குள்ளயுமே ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கு. அதுக்குள்ளயுமே தேடி போற மாரியான விஷயங்கள் இருக்கனால அது ஓகே தான். படத்தோட காமெடி சீன் பார்த்தீங்க அப்படின்னா, ரெடின் கிங்ஸ்லி, முத்துக்குமார் இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியஸான டைம்ல அடிக்கிற காமெடியெல்லாம் நெறைய சிரிப்பு வருது. ஒரு சீன்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பாரு முத்துக்குமார். நம்ம சர்பட்டா பரம்பரைல வராருல, அவருக்கு அவரு அந்த வேம்புலியோட வேம்புலியா? அந்த ஒருத்தன் வருவான்ல ஒருத்தன். ஒருத்தன் கழுத்துல வெட்டுவார்ல, அ ஆர்யா. அவரு நான் முத்துக்குமார். அவரும் முத்துக்குமார்ன்னு நெனைக்கிறேன் அவரு பேரு. அவரும் ரெடின்னு நின்னுகிட்டு அவர் உட்கார்ந்திருப்பாரு. ரெடி நின்னுகிட்டு இருப்பார் பக்கத்துல. பக்கத்துல இருக்கவன் வந்து காதுல ரெடின் காதுல சொல்லிட்டு போவான். அவரு கேட்பாரு, "என்னடா சொன்னா?" அப்படிம்பாரு. "இல்ல ஒண்ணும் இல்லண்ணே. உன்னைய பார்த்தா தேவர் மகன் சிவாஜி மாரியும், என்னைய பார்த்தா தேவர் மகன் கமலஹாசன் மாரி இருக்கு" அப்படின்னுவான். அதெல்லாம் குபீர்ன்னு இருந்துச்சு அந்த இது பார்க்க. அது ரொம்ப சீரியஸான டைம். இந்த மாரி சீரியஸான டைமிங்ல அடிக்கிற நெறைய கவுண்டர் ஒர்க் ஆச்சு. எனக்கு இந்த ரொம்ப நாள் கழிச்சு ரெடினோட காமெடிலாம் ஒர்க் ஆச்சு. எல்லாம் சிரிப்பு வந்துச்சு நெறைய இடங்கள்ல. அவரு அந்த ஒரே மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெடின் நடிக்கிற படத்துல, ரெடின் பண்ற காமெடி எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட பங்க அவர் ரொம்ப சூப்பரா படத்துல அவரோட பங்க அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட விஷுவல்ல பார்க்கிறது வந்து ரொம்ப அழகா தெரியுது. படத்தோட சீனே. அது மாரி படத்தோட மியூசிக் ஸ்கோர் சாம் சிஎஸ். படத்தோட ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங், அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் எந்த அளவு நம்மள கிரிப்பா ஒரு என்கேஜா வச்சுக்குதோ, அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்னோட சப்போர்ட்ட நான் குடுக்குறேன். என்னோட இன்புட்ஸ நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, சாம் சிஎஸ் இந்த படத்துக்கான அவரோட இன்புட்ஸ ரொம்ப அ ஸ்ட்ராங்கா குடுத்திருக்காரு. படத்தோட மியூசிக் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அது இன்னும் கொஞ்சம் அந்த மூட என்ஹான்ஸ் பண்ணுது. படத்துல வரக்கூடிய அந்த எமோஷனல் சீன் ஆகட்டும், அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆக போறப்ப வரக்கூடியதாகட்டும் சொல்லி, அந்த பேக்கிரவுண்ட்ல அவர் பங்க அவர் வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காரு கீபோர்ட்ல. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தோட நெறைய சஸ்பென்ஸ் குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக் கிட்ட, இன்டர்வல் கிட்டயும், கிளைமாக்ஸ் கிட்டயும் வரக்கூடிய அந்த ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம்
எப்படி சொல்ல, அந்த தவிர்த்து வேற எதையும் பார்க்க தோணல. பொதுவா ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கிறப்ப, ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுருவோம். சரி காது வழியா கேட்டுக்கலாம், ஃபோன் பார்த்துக்கலாங்கிற மாரி இருக்கும்ல. அந்த இன்டர்வல் கிட்டலாம் நான் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரி அது டோட்டலா ஒரு வேற மாரி இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு பார்க்க. அதே மாரி தான் ப்ரீ கிளைமாக்ஸ் கிட்ட. இந்த படத்துல நடிச்ச இந்த மெயினான கேரக்டர் இருக்காங்கல்ல, ஸ்ரீகாந்த், ஜிவி, பிந்து மாதவி, முத்துக்குமார், ரெட்டின் இந்த மாரி ஒரு முக்கியமா ஒரு ஒரு 5, 10 கேரக்டர் இருக்கும். இந்த 10 கேரக்டருமே படத்துல முக்கியமான கேரக்டர். அந்த 10 கேரக்டர்ல 15 கேரக்டருக்குள்ள தான் படம் மாத்தி, மாத்தி, மாத்தி டிராவல் ஆயிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டருமே படத்துக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. தேவையில்லாத ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாரி இல்ல. படத்தோட கிளைமாக்ஸ் அதான் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே இருக்கிற எலமெண்ட் தான். நீங்க கிளைமாக்ஸ்ல யாரு வில்லனா காட்டுறாங்களோ, அந்த ஆள இல்ல அவள அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே காட்டிட்டே வருவாய்ங்க. நமக்கு பெருசா தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கிறப்ப நமக்கு அது வில்லனாவே நமக்கு தோணாது. கடைசி பார்த்தீங்கன்னா தான், ஓ! இவன் தான் வில்லனா அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. அது இந்த இந்த படத்துல அந்த எலமெண்ட் இருக்கு. ஸ்ரீகாந்த் ரொம்ப ஸ்டைலிஷா இதா நடிச்சிருக்காரு. பிந்து மாதவிக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. அவங்களுமே ரொம்ப இதா நடிச்சாங்க. படத்தோட எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஓவராலா ஒரு நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்துச்சு. நான் பார்த்த அந்த ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம்னு நெனைக்கிறேன் படத்தோட டியூரேஷன். ரொம்ப எங்கேஜா இருந்துச்சு எனக்கு. எனக்கு அது ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த இடத்துலயுமே படத்த தாண்டி வேற எதையும் யோசிக்கல. படம் எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா நான் படத்தோட ஒண்டிட்டேன். அந்த மாரி இருந்துச்சு. நீங்க இந்த படத்த பாருங்க. படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஆ படம் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். டவுட்டே வேணாம். ஓகேவா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா, அந்த படத்த ஒன்ஸ் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஷூரா நிச்சயமா பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.